Okay, hello friends, welcome to அதியமான் டீம். ஸோ இன்னைக்கு செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைக்காலஜியோட கண்டினியூஷன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி லேட். ஓகே, நம்ம குயிக்காக வந்து சம் போயிடலாம். லாஸ்ட் கிளாஸ் பார்க்காதவங்க அந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண சம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஸோ நீங்கள் முன்னாடி போட்ட வீடியோ இருக்கும். சரிங்களா? அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம வந்து ஒரு 15+ கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ அடுத்து 16th கொஸ்டின். முதல் கேள்வி, பிளட் ரிலேஷன், ரத்த உறவுகள் சம்பந்தமான கேள்விகள். ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார், இவள் என் தகப்பனாரின் பேரனின் மனைவி. அந்த பெண் அந்த நபருக்கு எந்த முறையில் உறவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? இன்னைக்கு பார்க்கக்கூடிய முதல் கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க, மருமகள். எப்படி? ஒருவர். என்ன கேள்வி என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கேள்விகளை வந்து நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ ரகுவங்க டி சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஒரு ஆன்சர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சி. நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே படிக்கும் போது, சரிங்களா, கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினை நீங்கள் அப்படியே படிக்கும் போது என்ன தெரியுதோ அப்படியே எடுத்து எழுதுங்க. சரிங்களா? அதுலேருந்தே உங்களுக்கு வந்து பாதி சொல்யூஷன் வந்து கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து, சரிங்களா, ஒருத்தர் வந்து சொல்றாங்க, இன்னொரு பெண்ணை பார்த்து சொல்றாங்க. சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? இவள் என் தகப்பனார். என் தகப்பனார் அப்படிங்கிறது யாரு? அந்த ஒருவர்னு சொன்னாங்க இல்லையா? இந்த ஒரு பெண் அப்படிங்கிறதும் இவளும் ஒன்று. சரிங்களா? அந்த ஒருவர்னு சொன்னாங்க இல்லையா முதல்ல, அந்த ஒருவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என் தகப்பனார்னு சொல்றாங்களா, அவங்களுடைய தகப்பனார். அப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கா? ஸோ அந்த ஒருவர்னு எழுதுறேன். சரிங்களா? ஒருவர் என்ன சொல்றாங்க? ஒரு பெண்ணை பார்த்து. சரிங்களா? ஒரு பெண் இருக்காங்க, அந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவள் என் தகப்பனார், அந்த ஒருவனுடைய தகப்பனார். சரிங்களா? ஸோ அவருடைய பேரன், அவருடைய பேரனா இந்த ஒருவருடைய மகனா இருக்கணும். சரிங்களா? இது ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன்னு எடுத்துக்கிட்டீங்க அந்த ஒருவர். சரிங்களா? ஸோ ஏ உடைய அப்பா பி. சரிங்களா? இவருடைய பேரன் அப்படின்னா ஏ உடைய மகன். சரிங்களா? பேரனின் மனைவின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவருடைய மனைவி. சரிங்களா? யாரு? அந்த பெண். அப்படின்னா அந்த நபருக்கு எந்த முறையில் உறவு? ஸோ இவங்களுக்கும் என்ன ரிலேஷன் தான் கேட்குறாங்க. அந்த ஒருவருக்கும் அங்கே பேரனின் மனைவிக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? இவங்க யாரு? மகனுடைய மனைவி யாரு? மருமகள். ஆப்ஷன் சி. சரிங்களா? இவ்வளவுலாம் யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த கொஸ்டின் பார்த்தாவே தெரியும். தகப்பனாரின் பேரனின் மனைவி. அப்போ என்னுடைய அப்பாவுடைய பேரனின் மனைவியா இருக்கும்போது எனக்கு மருமகளாக தான் இருக்க முடியும். ஆப்ஷன் சி. சரிங்களா? ஏதோ டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிளியர். அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த மாதிரி சிம்பிளா இருக்கக்கூடிய கேள்விகள் எக்ஸாமினேஷன்ல கேட்குறாங்க. அதாவது பிசி எக்ஸாமினேஷன், அந்த போலீஸ் எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி கேள்விகள் வரும். ஸோ நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். என்னன்னு சொல்லியிருக்காங்க? இதையும் அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஜஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் தான் அப்ளை பண்ண போறீங்க. பிளஸ் என்பது பெருக்கல் என்றும், மைனஸ் என்பது வகுத்தல் என்றும், பெருக்கல் என்பது கழித்தல் என்றும், வகுத்தல் என்பது கூடுதல் நினைக்கிறேன். சரிங்களா? கொஸ்டின் தப்பா இருக்கு. ஓகேங்களா? கூடுதல் என்றும் இருந்தால் அதனுடைய மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்க. கடைசியில் பிளஸ். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே? செவன்டீன்த்துக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க.
ஓகே, any answers? ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோமா? ஓகே, ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும்? பெருக்கல். கழித்தலுக்கு பதிலாக நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும்? வகுத்தல். பெருக்கலுக்கு பதிலாக கழித்தல். வகுத்தலுக்கு பதிலாக கூடுதல். சரிங்களா? அப்போது 209ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே என்ன இருக்குது? அடுத்து மைனஸ் இருக்குது. சரிங்களா? மைனஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன சொல்லியிருக்காங்க? அதுக்கு பதிலாக வகுத்தல். ஸோ இங்கே வகுத்தல் போடலாம், இல்லை கீழே நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க 0.19. சரிங்களா? அடுத்து கூட்டல். கூட்டல் சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கல் இன்ட்டு 2 அப்படி எழுதுங்க. பெருக்கல்ல நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ். சிம்பிளை மட்டும் மாற்ற போகிறோம், அவ்வளோதான் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். ஸோ 1050. வகுத்தல் அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம்? இங்கே ப்ளஸ் ஆக போகுது, கூட்டல் 50. சரிங்களா? இவ்வளோதான். இதை சால்வ் பண்ணால் உங்களுடைய ஆன்சர் முடிஞ்சது. சரிங்களா? இதுக்கு என்ன ஆன்சர்? இப்போ ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? பண்ணால் என்ன வரும்? ஸோ இங்கே 209 இருக்குது, இங்கே 0.19 இருக்குது. எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு தெரியும். ஸோ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அதை முழு எண்ணாக மாற்றிக்கோங்க. முழு எண்ணானா என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே 100ஆல் பெருக்கினா தான் முழு எண்ணாக மாறும். இங்கேயும் 100ஆல் பெருக்கியிருப்போம். சரிங்களா? அப்படின்னா இன்ட்டு 100 இன்ட்டு 2ஆக இருக்க போகுது. சரிங்களா? மேலேயும் 100ஆல் பெருக்கியிருப்போம், கீழேயும் 100ஆல் பெருக்கியிருப்போம். இதை அடித்தோம் அப்படின்னா 1, மீதி என்ன இருக்கும்? 1. ஸோ 1ன்னு கிடைக்கும். சரிங்களா? இங்கே 1050லேருந்து 50 போச்சு அப்படின்னா 1000. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 11 இன்ட்டு 2 22, 2200 மைனஸ் 1000. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 1200. இவ்வளோதான். ஆப்ஷன் டி. சரிங்களா? வேற ஏதாவது ஆன்சர் வருதா உங்களுக்கு? ஓகே, ராஜி நிவாஸ் ஆப்ஷன் டி. ஓகே, மிதுன் பிரசாத் 1150 வருதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 18. மறுபடியும் வந்து ஒரு பிளட் ரிலேஷன் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஆ என்பது ஆவின் சகோதரி, ஆனால் ஆவின் சகோதரி அல்ல. ஆவிற்கும் உள்ள உறவு என்ன? என்ன ரிலேஷன்ஷிப்? என்னது? வந்து ஆவின் சகோதரின்னு சொல்லிட்டாங்க. ஆவுக்கு சகோதரி, அப்ப இது வந்து ஒரு பெண்ணா இருக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்பதான் ஆவுக்கு சகோதரியா இருக்க முடியும். அது அக்காவோ தங்கையாவோ இருக்க முடியும். சரிங்களா? சகோதரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சகோதரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா இவங்க பெண்ணா இருக்க முடியாது, ஒரு ஆணா தான் இருக்க முடியும். சரிங்களா? அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஆவிற்கும் உள்ள உறவு என்னன்னா இவங்க 2 பேரும் சகோதர சகோதரி. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். ஒரு நகரத்தின் மக்கள்தொகை ஒரு வருடத்தில் 20,000 இருந்து 25,000 உயர்ந்தால் உயர்ந்த சதவீதம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 20,000 இருக்கு. 1 இயருக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது அந்த இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, 19th. எஸ், 19th ஆன்சர். குயிக், சிம்பிளான கேள்விகள் தான். சரிங்களா? ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் என்ன? 25%. எப்படி? இனிஷியலாக எவ்வளோ இருந்தது? 20,000. அதுலேருந்து எவ்வளோ ஆச்சு?
25,000 மாறிச்சு. அப்போ அந்த இன்க்ரீசிங் வேல்யூ எவ்வளவு? இந்த இரண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 5,000. இப்போ இந்த 5,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த 5,000 அப்படிங்கிறது 20,000 ஆரம்பத்தில் இருந்த 20,000க்கு எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்த்தா போதும். சரிங்களா? ஆரம்பத்தில் இருந்தது எப்பயுமே வந்து என்னது? 100%. 20,000 அப்படிங்கிறது 100% அப்படின்னா இந்த 5,000 அப்படிங்கிறது எவ்வளோ வரும்? 25%. சரிங்களா? இதை 4ஆல் அடிச்சோம்னா 25 கிடைச்சிரும். இதை 4ஆல் அடிச்சோம் அப்படின்னா 5,000 கிடைச்சிரும். ஸோ 25% தான். எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு பார்க்குறீங்க, வித்தியாசம் பார்க்குறீங்க. சரிங்களா? 20,000க்கும் 25,000க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்குறீங்க, அது வந்து 5,000. சரிங்களா? அந்த 5,000 அப்படிங்கிறது 20,000த்தில் எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 5,000 அப்படிங்கிறது அந்த 20,000க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும். இப்படி போட்டாலும் சரி, இல்லை இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் சரி, ஒரு ஆன்சர் தான் வரும். சரிங்களா? அடித்தோம் அப்படின்னா 25. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 20. இதில் என்ன கேட்டிருக்காங்க? கீழ்கண்ட பொருட்களில் குழுவோடு ஒத்துப்போகாதது எது? தயிர், வெண்ணெய், எண்ணெய், பாலாடை கட்டி. இது எல்லாமே பாலிலிருந்து உருவாக்கக்கூடிய பொருட்கள். பார்த்த உடனே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம் 20க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டிருக்கலாம். சரிங்களா? ஸோ என்ன? எண்ணெய். சரிங்களா? எண்ணெய் மட்டும்தான் இதில் ரிலேட் ஆகாத ஒரு பொருள். சரிங்களா? 20th. அடுத்து 21. இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னு ட்ரை பண்ணுங்க. குயிக். இது என்ன சொல்லியிருக்காங்க? ஏஏஏ பிடி ZB CGAC DJ ZD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்க. கொஸ்டின் நம்பர் 21க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏக்கு அடுத்து பி சி டி. இந்த முதல் லெட்டர்லாம் பாருங்க. அடுத்து ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஸோ இதனுடைய அடுத்து என்ன வரும்? ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, டி. சரிங்களா? இதை நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஏஏஏ, அடுத்து பிடி ZB அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். அடுத்து CGACன்னு எழுதியிருக்கேன். இந்த முதல் லெட்டர்லாம் இதுக்கும் அடுத்து வர்றது ஒவ்வொன்றும் டிஃப்ரென்ஸ். ஏக்கு அடுத்து பி வரும், பிக்கு அடுத்து சி வரும், சிக்கு அடுத்து டி வரும், டிக்கு அடுத்து என்ன வரும்? இ வரும். சரிங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே இ தான் இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, ஏக்கு அடுத்து டி வந்திருக்கு. ஏக்கு அடுத்து எப்படி டி வரும்? பிசி நடுவில் இருந்திருக்கு, 2 லெட்டர் விட்டுருக்காங்க. அடுத்து இஎஃப் விட்டுருக்காங்க, ஜி வந்திருக்கு. அப்புறம் HI விட்டுருக்காங்க, ஜே வந்திருக்கு. சரிங்களா? KL விட்டோம் அப்படின்னா அடுத்து ஜேக்கு அப்புறம் KL அப்படிங்கிற 2 லெட்டர் விட்டோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு எம்னு கிடைக்கும். ஸோ இங்கே என்ன வரும்? எம்னு வரும் இந்த லெட்டர். சரிங்களா? இப்போ இஎம் அப்படிங்கிறது நம்முடைய ஆப்ஷனாக நம்ம 2 லெட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். மறுபடியும் மற்ற இந்த 2க்கும் கண்டுபிடிக்கணும்னா தேவையில்லை. ஏன்னா ஆப்ஷன் பார்த்தோம்னா அந்த மாதிரி வரக்கூடியது இது ஒன்று மட்டும் தான் இருக்குது, ஆப்ஷன் டி. அதனால் நம்மளுடைய ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. சரிங்களா? அந்த முதல் லாஜிக் மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், ஆன்சரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கேள்விகளுக்கு. ஓகேங்களா? அப்போது 21வது கேள்விக்கு என்னது? ஆப்ஷன் டி, EMAEன்னு வரும். ஸோ இங்கே நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலும் இந்த லாஜிக் படி இங்கே உங்களுக்கு என்ன வரும்? ஏஇ மறுபடியும் வரும். இங்கே ஏஇசட்னு வருது, மறுபடியும் இங்கே என்ன வரும்? ஏ வரும். சரிங்களா? அந்த மாதிரி ABCD எகைன் இங்கே என்ன வரும்? இ வரும். இதை கூட பண்ண தேவையில்ல அப்படிங்கிறேன். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அப்போது ஆப்ஷன் டி நம்மளோட ஆன்சர். அடுத்த கேள்வி போலாமா? 22. காலியான இடத்தில் வரும் எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. G-IXKVMT. GIXKVMT. ஸோ இங்கே என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 22க்கு நீங்கள் பார்க்கலாம், என்னடா ஜி இருக்குது, ஜிக்கும் ஐக்கும் ரிலேஷன் பார்த்தா GHI வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்ஷன் உடனே நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருப்பீங்க? Hன்னு சூஸ் பண்ணலாம், ஆப்ஷன் ஏ 22க்கு. சரிங்களா? ஆனால் இது வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இங்கே வந்து GHI வந்து அடுத்து ஜேயில் வரணும், இங்கே எக்ஸ் வருது இல்லை, அந்த லாஜிக்கும் நீங்கள் பார்க்கணும். உடனே நீங்கள் இதை மட்டும் பார்த்து டிசைட் பண்ணக்கூடாது கொஷினில், ஏன்னா அதுக்கான ஒரு ஆப்ஷனுமே இங்கே வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன, ஸோ இது வரல அப்படின்னா இந்த ஒரு லெட்டர் விட்டு ஒன்று பாருங்க, ஒரு ரிலேஷன் கிரியேட் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டும் தேர்டும், ஃபிஃப்த்து செவன்த், இந்த மாதிரி பாருங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய லெட்டர் பாருங்க, ஒன்று விட்டு ஒன்று ஒரு ரிலேஷன் இருக்கும். சரிங்களா? இங்கே என்ன வருது, GH, இங்கே H, அதாவது இங்கே இருக்குது, மேலே இருக்குது. சரிங்களா? ஸோ Hக்கு அடுத்து I வரணும், ஆனால் இங்கே H வராது. சரிங்களா? ஜேக்கு அடுத்து K வந்திருக்கு, எல்லுக்கு அப்புறம் M வந்திருக்கணும். சரிங்களா? அடுத்து Nக்கு அடுத்து இங்கே O வந்திருக்கும், இங்கே வரல. ஸோ இதோட விட்டுருங்க. இங்கே TUV ஒரு லெட்டர் விட்டு எழுதியிருக்காங்க. இங்கே Wக்கு அடுத்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது எக்ஸ்க்கு அடுத்து என்ன வரும், ஒய். ஒய்யை விட்டுட்டு இங்கே என்ன லெட்டர் வருதுன்னு பார்க்கணும். அப்படி என்ன லெட்டர் வரும், இசட் தான் வரும். சரிங்களா? அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி, இசட். சரிங்களா? இங்கே டி இருக்கு, டிக்கு அப்புறம் பி எடுத்திருக்காங்க, யூ எடுக்கல, அப்படின்னா ஒன்று விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே பிக்கு அடுத்து எக்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ சரிங்களா, டபிள்யூ விட்டு எக்ஸ் எழுதியிருக்காங்க. அதே போல் எக்ஸுக்கு அடுத்து இங்கே ஒய்ன்னு போடக்கூடாது, ஒய்யும் ஆப்ஷனில் இருக்கும். ஒய்யை விட்டுட்டு அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கணும், இசட் இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னது, இசட், ஆப்ஷன் சி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிலேட் ஆகிற மாதிரி ஆன்சர்ஸாக வரும், கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில், நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியா எல்லாமே ஆன்சராக வர மாதிரி இருக்கும். பட் இதுதான் லாஜிக். ஓகே, அடுத்த கேள்வி 23. பாலாஜி மேக், இது வந்து 2018ஓட கொஷின் பேப்பர் தான். சரிங்களா? ஸோ இந்த செஷன் ஃபுல்லாக இதுதான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஓல்டு கொஷின் பேப்பர் எப்படி இருக்குங்கிறத ரிவைஸ் பண்ணுறதை நம்ம சைக்காலஜிக்குள்ளேயே நம்ம போய் பார்க்க போகிறோம். 23க்கு டி. ஸோ தெய்வமணி, என்ன லாஜிக் அப்படிங்கிறத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன லாஜிக் வருது அப்படிங்கிறத சொல்லுங்கள். வெறுமனே ஆன்சர் மட்டும் கொடுத்துட்டீங்க. ஓகே, இங்கே லாஜிக் என்ன வருதுன்னு சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 23. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் கொடுக்க முடியுதா பார்க்கலாம். 23க்கு வந்து என்ன, 23ன்னு போட்டு ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கு உங்களுக்கு எழுதிட்டா கொஞ்சம் கிளியரா புரியும். உங்களுக்கு லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் இந்த கொஸ்டின் நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாடலில் நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. க்கு என்ன ஆன்சர்? எஸ், இங்க என்ன கொடுத்துருக்காங்க, GH, JL, NQ, SW, YD. இது நீ எப்படி பார்ப்பீங்க, GH ரெண்டும் ஒன்றா வருது. ஸோ GH அடுத்து JL வரல, ஜேயோட ஒரு லெட்டர் விட்டு இங்கே நடுவில் ஒன்று விட்டுருக்காங்க. அடுத்து NQ பார்க்கும்போது இங்கே 2 விட்டுருக்காங்க. SW பார்க்கும்போது இங்கே 3 விட்டுருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து எதுவுமே இல்லை, 0 டிஃப்ரென்ஸ். JL பார்த்தீங்கன்னா 1, இங்கே NQவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நடுவில் வந்து 2 இருக்கு. S அண்ட் Wக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. YD சரிங்களா? ஒய்க்கும் இந்த டிக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் 4 டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரி, நீங்கள் எப்படி அடுத்து கண்டுபிடிப்பீங்கன்னா லாஜிக் வரும். ஸோ இங்கே ஜியிலிருந்து ஜேவுக்கு வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல் லெட்டர் எடுத்துக்கிங்க. சரி, அடுத்து என்ன வரும், எஸ்க்கு அப்புறம் ஒய் கொடுத்துருங்க. 1 2 3 4 5 6 இருக்கு. ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிக்கு அடுத்து நீங்கள் இந்த முதல் லெட்டர் மட்டும் பாருங்கள். ஜி இருக்கா? ஓகே, இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஜி இருக்கு, அடுத்து ஜே இருக்கு. சரிங்களா?
ஸோ இந்த ஜிக்கும் ஜேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது 2 சாரி ப்ளஸ் 3 ஜிக்கு அப்புறம் 3 லெட்டர் என்ன வரும் அதுதான் வந்து இந்த ஜே சரிங்களா ஜேவிலிருந்து பாருங்க இங்கே என்ன இருக்குது ஜேவிலிருந்து 4th லெட்டர் ப்ளஸ் 4 அடுத்து என்ல இருந்து எஸ் எங்கே வருது ஃபர்ஸ்ட் லெட்ரு இங்கே இருக்குது ப்ளஸ் 5 ஸோ 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா முதல் லெட்டருக்கு 3 4 5ன்னு வருது அப்போது அடுத்த லெட்டருக்கு என்ன வந்திருக்கும் ஸோ இங்கே வந்து ப்ளஸ் 5 இங்கே வந்து ப்ளஸ் 6 வந்திருக்கும் அடுத்து பார்க்கும்போது ப்ளஸ் 7 வந்திருக்கும் சரிங்களா 7வது லெட்ரு இப்போ இந்த 7வது லெட்ரு என்ன வரும் எதிலிருந்து 7வது லெட்ரு ஒய்யிலிருந்து 7வது லெட்ரு இங்கே ஒய் இங்கே இருக்கா 1 இது வந்து Z வந்து 1 2 3 4 5 6 7 என்ன வருது எஃப் வருது அப்போ நம்மளுடைய முதல் லெட்டர் என்ன வரும் எஃப்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இந்த ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிட்டோம் அதே போல் செகண்ட் லெட்டர் என்ன வரும் செகண்ட் லெட்டருக்கு என்ன ரிலேஷன் இருக்கு இங்கே H இருக்கா ஸோ Hக்கும் செகண்ட் லெட்டருக்கு எல்லுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இங்கே 1 2 3 4 ப்ளஸ் 4 இருக்கா அடுத்து எல்லுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கியூக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இங்கே ப்ளஸ் 5 ஸோ இங்கே 4 5 இது வந்து ப்ளஸ் 4 இங்கே ப்ளஸ் 5 இங்கே ப்ளஸ் 6 ப்ளஸ் 7 அப்படின்னு வந்திருக்கும் அடுத்து பார்க்கும்போது செகண்ட் லெட்டர் என்ன வந்திருக்கும் ப்ளஸ் 8 வந்திருக்கும் ஸோ டியிலிருந்து 8வது லெட்டர் என்னன்னு பார்க்கணும் ஸோ இந்த டியிலிருந்து 8வது லெட்டர் 1 2 3 4 5 6 7 8 8வது லெட்டர் என்னது எல் ஸோ இப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது எஃப்எல் ஆப்ஷன் டி சரிங்களா ஸோ லாஜிக் பார்க்கும்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ப்ளஸ் 3 செகண்ட் லெட்டருக்கு ப்ளஸ் 4 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா ஸோ இங்கே வந்து ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 எடுத்திருக்காங்க அடுத்ததுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 4 ப்ளஸ் 5ன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க அடுத்து ப்ளஸ் 5 ப்ளஸ் 6 அடுத்து ப்ளஸ் 6 ப்ளஸ் 7 அடுத்து 7 அண்ட் 8 சரிங்களா ஸோ இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ஓகே 24th கொஸ்டின் பார்ப்போம் அடுத்த கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன (15) 12 13 10 11 and 8 ஸோ பெரிய நம்பராக இருக்குது அடுத்து சிறிய நம்பர் அதோட மறுபடியும் அதோட பெரிய நம்பராக போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் செக் பண்ணணும் 15க்கு அடுத்து 13 13க்கு அடுத்து 11 11க்கு அடுத்து எனக்கு என்ன வரும் 9 வரணும் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 12 12க்கு அப்புறம் 2 டிக்ரீஸ் ஆகுது -2 இங்கே மறுபடியும் -2 8 இங்கே அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்டால் 6 இப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது 9 சரிங்களா இங்கே தான் என்ன வரும்னு கேட்குறாங்க இங்கே என்ன வரும்னு கேட்கல சரிங்களா அந்த லாஜிக் படி போட்டிங்கன்னா ஆப்ஷன் 6 ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு 6 சூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா அடுத்து என்ன நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா 9 தான் வரும் ஓகே அடுத்து கொஸ்டின் நம்பர் 25 ஸோ இதில் ஆன்சர் இருக்கு எப்படி என்ன லாஜிக் இதுலேருந்து கிளாக் வைஸ் ஒரு ரொட்டேஷன் கொடுத்தவங்க கொஞ்சம் மூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் ஸோ இந்த எட்ஜ் வந்து இங்கே வந்துடும் இந்த எட்ஜ் வந்து இங்கே போயிருந்திருக்கும் இல்லையா ஸோ இதை வந்து ரொட்டேட் பண்ணியிருக்காங்க அதே போல் இதையும் நம்ம வந்து ஒரு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னு என்ன ஆகும் இந்த மாதிரி கிடைக்கும் ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர் சரிங்களா 2 லைன்லாம் வராது கீழேயும் போகாது ஓகே அடுத்து கொஸ்டின் நம்பர் 26 குயிக் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள் 2 சிறிய பெட்டிகள்னு சொல்றாங்க எதுல ஒரு பெரிய பெட்டிக்குள்ள 2 சிறிய பெட்டிகள்
இருக்கா? அடுத்து என்ன சொல்றாங்க? அந்த சிறிய பெட்டிக்குள், சரிங்களா? இது பெரிய பெட்டி, இது அந்த 2 சிறிய பெட்டிகள். இந்த 2 சிறிய பெட்டிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா 2 பெட்டிகள் இருக்குன்னு சொல்றாங்க. 2 சிறிய பெட்டிகள். சோ மொத்தம் எத்தனை பாக்ஸ்? இதுல 3, இதுல 3, 6, இந்த பெரிய பெட்டி 1, 7. எஸ். ஆப்ஷன் பி 26க்கு. ஓகே. அடுத்து 27. குயிக். இது ரொம்ப சிம்பிள். ஏஏன்னு கொடுத்துருக்காங்க, அடுத்து Z, பிபின்னு கொடுத்துருக்காங்க, ஒய், சிசின்னு கொடுத்துருக்காங்க. இசட்ல இருந்து 1 கம்மி, ஒய். அடுத்து என்ன வரும்? அப்போ ஒய்க்கு முன்னாடி எக்ஸ் வரும். அப்போ ஆப்ஷன் டி. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஓகே. 28வது கேள்வி. ட்ரை பண்ணுங்க. க்கு என்ன சொல்லியிருக்காங்க? கணவன் மற்றும் மனைவியின் சராசரி வயது 22ன்னு சொல்றாங்க. ஸோ கணவன் மனைவியினுடைய சராசரி வயது 22ன்னு இருக்கு. அப்போ அவங்களுடைய ஏஜ் என்னவா இருக்கும்? சராசரிங்கும் போது பாதியா எடுத்திருப்பாங்க. எத்தனை பேருக்கு? 2 பேருக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ 22 × 2 எவ்வளவு வரும்? 44 கிடைக்கும். சரிங்களா? இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 5 ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா இப்போ அவங்களுடைய ஏஜ் என்னவா இருக்கும்? +10 ஆட் பண்ணும். ஏன் அப்படின்னா ஸோ 22, கணவனுடைய வயசு 22, மனைவியோட வயசு 22ன்னு எடுத்துக்குவோம். 5 வருஷத்துக்கு பிறகுனா இவங்களுக்கு 5 வருஷம் கூடும், இவங்களுக்கு 5 வருஷம் கூடும் இல்லையா? ஸோ 27 இருக்கும். அப்போ அவங்களுடைய ஏஜ் வந்து என்னவாகும்? 54 மாறி இருக்கும். சரிங்களா? 5 வருடங்களுக்கு பிறகு 2 பேருடைய ஏஜ். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணமான போது அவர்களுக்கு 3 வயதில் குழந்தை இருந்தாலும் சொல்றாங்க. அப்போ இப்போ வந்து அவங்களுக்கு 3 வயசுல குழந்தை இருக்கு. +3 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஏஜோட. ஸோ டோட்டலா 57 இயர்ஸ். இது என்னது? அந்த குடும்பத்தின் மொத்த வயதுகள் கூடுதல். சரிங்களா? கணவனுடைய வயது, மனைவியோட வயது, அந்த குழந்தையோட வயது 3 கூட்டினா 57. இப்போ இதுக்கான ஆவரேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 57/3. சரிங்களா? என்ன வரும்? 19. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கேள்வி. குயிக். செக் பண்ணிக்கோங்க ஆன்சர். அடுத்த கேள்வி என்னது? 5 நண்பர்கள் PQRS வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்து உள்ளனர். ஸோ வட்டமா எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா? 5 மெம்பர்ஸ். இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. PQRS வட்டமாக மையத்தை நோக்கி அமர்ந்தனா ஸோ இவங்க எல்லாம் உட்பக்கமாக பார்த்துருக்காங்க. ஸோ மையத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது இவங்களுடைய ரைட் சைடு, இது இவங்களுடைய லெஃப்ட் சைடு இது. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னா, சரிங்களா? அப்போ நீங்கள் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க இந்த இடத்துல அப்படின்னா நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரைட் இது, உங்களுடைய லெஃப்ட் இதுன்னு சொல்லிட்டு. ஆர் என்பவர் டீயின் இடதுபுறத்தில் உள்ளார். டீக்கு இடதுபுறத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் வந்து ஆரை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். முதல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆர் என்பவர் டீயின் இடதுபுறம். டீயின் இடதுபுறம்னா டி எங்கே போட்டால் ஆருக்கு இது ரைட் சைடு, அதாவது டீக்கு ரைட் சைடில் ஆறு வந்துடும். இங்கே போட்டோம்னா டி இங்கே வந்துச்சுன்னா டீயோட இடதுபுறத்தில் தான் லெஃப்ட் சைடு ஆர் இங்கே வந்துடும். ஓகே, அதே போல் பி என்பவர் எஸ்ஸுக்கும் டிக்கும் நடுவில் உள்ளார்னு சொல்லிட்டாங்க. எஸ்ஸுக்கும் பிக்கும் நடுவில் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. யாரு? எஸ்ஸுக்கும் டிக்கும் நடுவில் பி இருக்காரு இல்லையா? ஓகே, அப்போ ரிமைனிங் இருக்கு ஒரே ஆள் வந்து யாரு? கியூ. அவர் இங்கே தான் வரணும்.
இப்போ கேள்வி என்ன? ஆறின் இடதுபுறத்தில் இருப்பவர் யார்? எவர் ஆறின் இடதுபுறத்தில் இருக்கிறார்னு கேட்டிருக்காங்க. ஆர் இது, ஆரோட லெஃப்ட் சைடு இது, இடதுபுறம் இது. அப்போ யார் இருக்கா? Q இருக்கா? அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி Q தான். ஓகே, எஸ். இந்த கேள்வி எடுக்கும் போது நீங்க யாரை வந்து முதல் இடத்துல பொறுத்துறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்சவங்களை பொறுத்துங்க. சரிங்களா? ரிலேஷன் இருக்கிற மாதிரி பொறுத்துங்க. ஓகே, 29th கொஸ்டின் வந்துட்டும். நிறைய பேர் வந்து 25th கொஸ்டின் 26க்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே, அடுத்து 30வது கேள்வி. இன்று திங்கட்கிழமை, 66 நாட்கள் கழிந்தால் என்ன கிழமை வரும்? டோட்டலாக எவ்வளோ நாள்? 66. ஸோ அதை வந்து 7ஆல் நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 63. அதனுடைய மடங்கு என்ன? 63 நாள் ப்ளஸ் ஒரு 3 டேஸ் கிடைக்கும். சரிங்களா? இந்த 3 டேஸ் அப்படிங்கிறது திங்கட்கிழமையிலிருந்து 3வது நாள் என்ன நாள்னு பார்க்க போறீங்க. திங்கட்கிழமையிலிருந்து 3வது நாள், மீதம் இருக்கக்கூடிய நாட்கள். சரிங்களா? வாரங்களில் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 63 7ஓட மடங்காக இருக்கும். நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஸோ திங்கட்கிழமையிலிருந்து 3வது நாள் செவ்வாய், புதன், வியாழன். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி. நாற்பது குழந்தைகள் நிற்கும் வரிசையில் இடதுபுறம் இருந்து 13வதாக நிற்பது பி, வலதுபுறம் இருந்து 9வதாக நிற்பது கியூ, கியூவின் இடப்புறம் இருந்து 4வதாக நிற்பது ஆர் எனில் பிக்கும் ஆருக்கும் இடையே எவ்வளவு குழந்தைகள் நிற்கின்றனர்? கரண்ட் அஃபேர்ஸ் 9 o'clock. சரிங்களா? ரஃபீக் 9 மணிக்கு ஸ்டார்ட் இந்த செஷன் முடிஞ்சதும். ஓகே, குயிக். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க? 40 பேர் ஒரு லைனில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் இடப்புறம் இருந்து 13வதாக நிற்பது, இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இடப்புறம் இருந்து 13வதா, ஸோ இங்கிருந்து 13வது இடத்துல வந்து யார் இருக்காங்க? பி. அதே போல வலப்புறம் இருந்து இங்கிருந்து 9வதாக நிற்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ. சரிங்களா? கியூவின் இடப்புறம் இருந்து 4வதாக நிற்பது ஆறுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கே வரும்? கியூவின் இடப்புறம் இருந்து 4வது நிற்பது ஆர். ஸோ இங்கிருந்து ஒரு 4 பிளேஸ் தள்ளி, அப்படின்னு எத்தனாவது பிளேஸு? இங்கே 13வது பிளேஸு. சரிங்களா? எத்தனை பேர் யார் இருக்கிறாங்க? ஆர். அப்படின்னா பிக்கும் ஆருக்கும் நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக இங்கிருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? 9, இதோட 13. சரிங்களா? ஸோ இது 13 பேர் வந்தாச்சு. மீதி எத்தனை பேர் இருப்பாங்க? 26. 40 பேரில் 26 பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியும். மீதி இருக்கவங்க தான் அந்த நடுவில் இருப்பாங்க. சரிங்களா? அது எத்தனை பேர்?
நேரம் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். எஸ் எவ்வளோ பேர்? டோட்டலாக 40. இங்கிருந்து 13 பேர் இருக்காங்க ரைட் சைட்லேருந்து. லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு 13 பேர் வந்துட்டாங்க. மொத்தம் 26 பேர். அப்புறம் மீதி இருக்கக்கூடியவங்க நடுவில் இருப்பாங்க 14 பேர். ஓகே, அடுத்த கேள்வி. ஏஎஃப் அப்படிங்கிறதுக்கு சொல்லும்போது அதே போல் எஸ்ஸுக்கு அடுத்து என்ன வரும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதே முறையில் மூன்றாவது, அதாவது முதல் 2 எழுத்துக்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. அதே போல் மூன்றாவது எழுத்துக்கு தொடர்புடைய எழுத்தை பின்வருவனவற்றில் தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன லாஜிக்கு? ஏவுக்கும் எஃப்க்கும் என்ன லாஜிக்கு? ABCDEF. இங்கிருந்து 1 2 3 4 5 ஐந்தாவது லெட்டரா +5. ஸோ எஸ்ல இருந்து எஸ்ஸுக்கு அப்புறம் TUVWX. இப்போ ஆன்சர் என்னது? எக்ஸ். ஐந்தாவது லெட்டர் என்ன வருது? எக்ஸ் வருது. ஸோ நம்முடைய ஆன்சர் இங்கே என்ன வரும்? எக்ஸ். ஓகே ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. தனித்து நிற்கும் எழுத்து என்ன? இது வந்து 30, இது வந்து 31, 32, இது வந்து 33வது கேள்வி. சரிங்களா? தனித்து நிற்கும் எழுத்து என்ன? SBME. இதில் ஒவ்வொன்றிலும் எது வந்து தனித்து நிற்கக்கூடிய எழுத்து? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈயை தவிர மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்சனன்ட்ஸ். இது மட்டும் பார்த்தீங்கன்னா வவல். சரிங்களா? அப்போ என்ன வரும்? ஆப்ஷன் டி. ஓகே, இ. AEIOU. சரிங்களா? வவல்ஸ். ஸோ அது இந்த இ மட்டும் வவல். ஸோ அந்த டிஃபரன்ஸ். வேற ஏதாவது லாஜிக் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். அடுத்து பாருங்க, லாஸ்ட் ஒன், இந்த செஷனோட லாஸ்ட் கொஸ்டின், 34th கொஸ்டின். காலியாக உள்ள இடத்தில் சரியான எண்ணை நிரப்பவும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன வரும்? பார்க்கும்போது ஆன்சர் பண்ணிடலாம். என்ன? இதுக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் 4 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இங்கே 4 ஸ்கொயர், 5 இருக்கு, 5 ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன இருந்தால் இங்கே ஸ்கொயர் பண்ணலாம்? 81 எப்படி வரும்? 9 ஸ்கொயர். அப்போ 9 தான் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ இதோட இந்த செஷன் வந்து முடிஞ்சது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த லாஸ்ட் 2 கிளாஸை பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா TNUSRBயோட PC கொஸ்டின் பேப்பர் 2018 கேட்ட கொஸ்டின். இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்படி தான் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் PC ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எஸ்ஐனா இதோட இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட் பேட்ச் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்முடைய வெப்சைட்டில் டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? PC அண்ட் SIக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நிறைய கொஸ்டின் வந்து உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். ஓகே, எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம் மாதிரியே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா?